Taste the Daily. நெல்லையில இன்னைக்கும் மழை தொடர்ந்து பெய்யுது. அதனால மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்காங்க. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர மகேஷ், நெல்லையில இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு மழை தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதீத கனமழை அது போன்ற மழை இல்லைனாலும் மக்கள் எதனால் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள்? எது போன்ற சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க? நெல்லை மாவட்டத்தில் தற்போது கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருந்துச்சு. அதன்படி இன்னைக்கு காலையில இருந்து, அதாவது அதிகாலை 2 மணியில இருந்தே மாநகர பகுதிகளிலையும் சுற்றுப்புற பகுதிகளான பல்வேறு பகுதிகளிலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால லேசா தாழ்வாக உள்ள பகுதிகளில் லேசாக தண்ணீர் தேங்குவதற்கு ஆரம்பமாகி இருக்கு. சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையத்துல லேசா தண்ணீர் தேங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பகுதியில அதனால வாகன ஓட்டிகள் லேசான சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. தொடர்ந்து தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல முழுவதுமே பாத்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாம எல்லாம் ஓரளவுக்கு இருள் சூழ்ந்த நிலையிலே காணப்படுது. தொடர்ந்து பனிமூட்டமும் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக இந்த பகுதியில ஏற்கனவே மழை இப்ப அதிகாலை முதல் தொடங்கி இருப்பதனால எங்கேயுமே வெளிச்சத்தை பார்க்க முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த ஏற்கனவே இந்த கனமழை எச்சரிக்கை காரணமா நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் பல்வேறு அறிவிப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பெரும்பாலான இடங்கள்ல அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். அதே மாதிரி கடற்கரை பகுதிகளிலே மழைப்பொழிவு அதிகமா இருக்கும் அப்படின்ற வானிலை மைய எச்சரிக்கையை தொடர்ந்து எல்லாரும் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீர்நிலைகள்ல இறங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. மின் கம்பங்கள் அருகில் செல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ். Taste Daily. Taste the Daily.